இந்த காலவேளையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக வாழ்த்துகிறோம். ரோமர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். ரோமர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, உண்மையான விசுவாசத்தின் அடையாளங்கள் என்ன? சொல்லுங்க பார்க்கலாம். தலைப்பை ஒரு முறை சொல்ல முடியுமா? உண்மையான விசுவாசத்தின் அடையாளங்கள் என்ன? இன்னைக்கு உண்மையான விசுவாசம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருந்தால் இன்னொரு வார்த்தையும் ஒன்று கட்டாயம் இருக்கும். அது என்ன வார்த்தை? உண்மை இல்லாத விசுவாசம், போலியான விசுவாசம்னு ஒன்று இருக்கும். உண்மைன்னு ஒன்று இருந்தாவே பொய்ன்னு ஒன்று கட்டாயம் இருக்கத்தான் செய்யும். ஆமென், ஸ்தோத்திரம். ஒரிஜினல்னு ஒன்று இருந்தால் டூப்ளிகேட்னு ஒன்று கட்டாயம் இருக்கும். ஆமென், ஸ்தோத்திரம். நிறைய இடங்களில் ஒரிஜினல் கண்டுபிடிக்கிற நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ஊருக்காரன் டூப்ளிகேட் கண்டுபிடிக்கிறதுலே இருக்கிறாங்க. பார்த்தா ஒரிஜினல் மாதிரியே இருக்கும். விசுவாசத்திலையும் ஒரிஜினல் இருக்கு, டூப்ளிகேட் இருக்கு. ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஒரு உண்மையான விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை நாம் இந்த காலவேளையில் கொஞ்சம் தியானிக்க விரும்புகிறோம். அன்பானவர்களே, விசுவாசம் முதல்ல அவசியம். உண்மையான பொய்யான விசுவாசம் அப்படின்றது ஒன்று இருந்தாலும் விசுவாசம் தேவையா அப்படின்ற இடத்துக்கு வந்தா விசுவாசம் தான் ரொம்ப தேவை இருக்கிறது. இன்னைக்கு இந்த காலையில் ஒரு முறை நம்மளை ஆராய்ந்து பார்ப்போம். விசுவாசம் எவ்வளவு முக்கியம் அப்படின்னா, கிறிஸ்தவமே விசுவாசத்தில் தான் இருக்கு. விசுவாசம் இல்லை என்றால் கிறிஸ்தவம் என்பதே இல்லை. ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை ரட்சிப்பு என்ன சொல்லுகிறது என்றால், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு என்று எழுதப்பட்டிருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரட்சிப்பை எதில் தான் வருது? விசுவாசத்தில் தான் வருது. இயேசு நமக்காக மரித்திருந்தாலும் தன் ஜீவனை கொடுத்திருந்தாலும் இயேசுவின் இரத்தத்தினால் பாவம் மன்னிக்கப்படுவது உண்மையா இருந்தாலும் கூட விசுவாசம் என்ற ஒன்று ஒரு மனிதனுக்குள்ளே வராவிட்டால் அவனுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பும் இல்லை, பாவ மன்னிப்பும் இல்லை. அப்படின்னா விசுவாசம் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. விசுவாசிகளே, விசுவாசம் இல்லாமல் நீங்கள் விசுவாசிகளாக இருக்க முடியாது. ஊழியக்காரர் விசுவாசம் இல்லாமல் ஊழியக்காரராக நானும் இருக்க முடியாது. நாம் எல்லாருக்குமே விசுவாசம் மிக மிக அவசியம் தேவை. ஆபகுக்குல கூட ரோமர்ல எழுதின பவுல் ஆபகுக்குல இருந்து தான் எழுதுறாரு. 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல சொல்லியிருக்கு, இதோ அகங்காரியா இருக்கிறானே அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானது அல்ல, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான்னு ஆபகுக் தீர்க்க தரிசனமாக அதை எழுதுகிறார். யோவான் 11ஆம் அதிகாரத்தில் 40ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து இப்படி சொல்றாரு, இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்று ஆண்டவர் மார்த்தாள் இடத்துல தான் சொன்ன வார்த்தையை நினைவுபடுத்துகிறதை வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டவர் விசுவாசத்தை ரொம்ப முக்கியப்படுத்துகிறார். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். அப்படின்னா அப்போ சுகமாவதற்கும் தேவை விசுவாசம். ஆண்டவரே கேட்டாரு, ஆண்டவர் எனக்கு சுகமாக்கும் என்று கேட்டபோது, நான் உனக்கு சுகமாக்க முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார். அப்போ ஒரு மனுஷன் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னன்னா விசுவாசத்தை எதிர்பார்க்கிறாரு. நம்மளை பார்த்து இன்னைக்கு இந்த காலையில் சொல்றார், மகனே நீ என்னை விசுவாசிக்கிறாயா, மகளே நீ என்னை விசுவாசிக்கிறாயா அப்படின்னு மட்டும் கேட்காம நீ உண்மையா என்னை விசுவாசிக்கிறாயான்னு கேட்கிறாரு. எந்த ஒரு காரியமானாலும் மேலோட்டமான வார்த்தைகளை ஆண்டவர் சொல்றதே இல்லை. ஆண்டவர் சொல்லும் போது எப்பவுமே அழுத்தமாக சொல்லுகிறார், ரொம்ப ஆழமாக சொல்லுகிறார். பேதுருட்ட சொல்றாரு, நீ என்ன நேசிக்கிறாயான்னு கேட்டாரு. நீ நேசிக்கிறாயான்ற வார்த்தை ஒரு முறை கேட்டா மேலோட்டமானது, 3 முறை திரும்ப திரும்ப கேட்கிறாருன்னா அது ஆழமானது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பேதுருவே நேசிக்கிறாயா, இல்ல நீ ஆழமா என்ன நேசிக்கிறாயா, ரொம்ப உண்மையா என்ன நேசிக்கிறாயான்னு கேட்க தான் ஆண்டவர் அப்படி சொல்றாரு. சில இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்றாரு. சும்மா சொல்வது ஒன்று இருக்கு, மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு என்ன செய்கிறேன் சொல்லுகிறேன். ரொம்ப ஆழமா ஆண்டவர் சில விஷயங்களை சொல்ல விரும்புறாரு. நான் மேலோட்டமா விசுவாசிக்கல, உண்மையா விசுவாசிக்கிறேன்றத நீங்களும் நானும் ஆண்டவர்கிட்ட சொல்லணும். இதைத்தான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு இந்த கால வேளையில சில நேரங்களில் 2 வித மனிதர்களை தேவன் சந்திக்கிறாரு. சில மனிதர்
மனிதரை கர்த்தர் சந்தித்து ஆண்டவரை விசுவாசிக்கிறதுக்கு, அந்த மனுஷனை விசுவாசிக்க வைப்பதற்கு ஆண்டவர் அவங்க கூட போராட வேண்டியது இருக்கு, அடையாளங்களை காமிக்க வேண்டியது இருக்கு. உண்மையாய நம்பு, நான் உன்னை அனுப்புவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பயன்படுத்துவேன், நீ என்ன நம்பு, எனக்கு வல்லம் இருக்குன்னு அவனை சொல்லி போராடி விசுவாசிக்க வைக்க வேண்டியது இருக்கு. ஆனா சில மனிதர்கள் அப்படி கிடையாது. ஆண்டவர் சொல்றதுக்கு முன்னாடியே அவங்க ரொம்ப ஆழமா விசுவாசிக்கிறவங்களா இருக்காங்க. ஆண்டவரை அவங்க விசுவாசத்தை புகழ்ந்து பாராட்டுகிற இடத்துல சிலர் இருக்காங்க. சிலருடைய விசுவாசம் இல்லாதது அற்ப விசுவாசியன்னு ஆண்டவர் வந்து கடிந்து கொண்டும் இருக்கிறாரு. ஆனா உண்மையா விசுவாசமா இருக்கிறவங்களை பார்க்கும்போது ஆண்டவர் அவங்கள பாராட்டவும் செய்கிறாரு. விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கும்போது சிலருடைய விசுவாசம் உயர்ந்திருக்கிறத அவர் பார்க்கிறாரு. எல்லாரும் முன்னாடியும் சொல்றாரு, இவங்க விசுவாசம் ரொம்ப பெரிதுன்னு கர்த்தர் பாராட்ட விரும்புகிறாரு. அப்படி ஆண்டவர் பைபிள்ல சில மனுஷருடைய விசுவாசத்தை பார்த்து அவங்க விசுவாசத்தால் ஈர்க்கப்பட்டு ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிச்சு அவங்க விசுவாசத்தை ஆண்டவர் உயர்வா சொன்ன சில மனிதர்களை பைபிள்ல படிக்க போறோம். தேவ பிள்ளைகளே, சகோதரனே, ஒரு 5 நபர்களை உங்களுக்கு சொல்ல போறேன். கர்த்தர் வேதாகமத்தில் உண்மையான விசுவாசத்தை கண்ட ஒரு 5 மனிதர்கள், அவங்களுக்கு கர்த்தர் பாராட்டி இருக்கிறதை நான் வேதத்திலே காண முடியும். அதுல ஒரு மனிதன், விசுவாசம்னாவே நமக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். அந்த ஆள் பேரு, அவர் யார் தெரியுமா? ஆபிரகாம். அல்லேலூயா, கை தட்டுங்க. ஆமென். Thank you Father. Hallelujah. சரியா சொன்னீங்க, சரியா சொன்னீங்க. அல்லேலூயா. விசுவாசத்தின் தகப்பன்னாவே ஆபிரகாம் தான். அவனை விசுவாசத்தின் தகப்பன் சொல்லியிருக்கு. ரோமர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுது 4:16 ஆபிரகாம் ஆமென் ஸ்தோத்திரம் தன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டுமல்ல நமக்கும் அவன் தகப்பன் தான், அவன் வழியாக விசுவாசம் நமக்குள்ள வந்திருக்குன்னு அங்கே பவுல் அப்போஸ்தலன் ரோமர்ல எழுதியிருக்கிறதை நாம் காண முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். அங்கே வாசிக்கிற போது, ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாயிருக்கிறதா இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது, நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல நாம் எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாக இருக்கும்படிக்கு அப்படி வருகிறது. எல்லாருக்குமா இருக்கிறது. அவர் இஸ்ரவேலுக்கு மட்டும் தகப்பன் அல்ல, நமக்கும் அவர் யார் தானா? தகப்பனா. பைபிள் ஒரு வசனம் இருக்கு. ஆமென். ஆதியாகமம் 15:6 ஆபிரகாம் விசுவாசித்தான், அதை தேவ நீதியாக எண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென் ஸ்தோத்திரம். இந்த ரோமர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 19 20 வரைக்கும் நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். ரோமர் 4ஆம் அதிகாரம் 19 வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். அவன் விசுவாசத்தினாலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாரலுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்குது. அப்படின்னா விசுவாசம்ன்றது ஆபிரகாமுக்கு மட்டும் இல்ல, நமக்கும் சொந்தமானது. நாமும் விசுவாசமா இருக்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு அப்படின்றது இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார்னு இந்த வசனம் சொல்லுது. ஆபிரகாமுடைய விசுவாசத்தை வேதம் உயர்த்தி பிடிக்கிறது. ஆண்டவர் கவனிக்கிறார். ஆதாம் தொடங்கி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் கூர்ந்து கவனிக்கிறார் ஆண்டவர். அவன் விசுவாசம் எவ்வளவு பெரியது, அவன் விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை ஆண்டவர் அதை கூர்ந்து கவனிக்கிறார். இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, ஆபிரகாமுடைய விசுவாசத்துக்கு வந்த உடனே ஆண்டவர் அங்கே கொஞ்சம் நிறுத்துகிறார். ஆபிரகாமே, நீ விசுவாசம் உள்ளவன் தான் என்று நான் அறிந்திருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றார். அவன் ரொம்ப விசுவாசம் உள்ளவனாக இருந்தான். எதை பார்த்து அவனை விசுவாசத்தின் தகப்பன்னு ஆண்டவர் சொன்னார்? ஏதோ ஒன்று ஆண்டவர் அட்ராக்ட் பண்ணிட்டு ஆபிரகாமுடைய விசுவாசம் ஆண்டவரை கவர்ந்து இழுத்துருச்சுது. எதை வச்சு ஆண்டவர் அவனை விசுவாசம் உள்ளவன்னு சர்டிஃபிகேட் கொடுக்கிறார் என்பதை நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும். அன்பானவர்களே, சும்மாலாம் ஆண்டவர் சாட்சி கொடுத்துட மாட்டாரு. 100 ரூபா கொடுத்தா பக்கத்து கிட்ட சொல்லி கொடுத்துருவான், சொல்லுவான் ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் காசுக்காகலாம் சொல்றவர் இல்லை, அவர் உண்மையாக சொல்றவர்.
ஆமா இல்லையா? பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். பணம் கொடுத்த எதை வேணாலும் சொல்றதுக்கு உலகம் இன்னைக்கு ரெடியாவே என்ன செய்யுது? இருக்கு. ஸ்தோத்திரம். பொய் சாட்சி சொல்ற மனிதர் நிறைய இருக்கிறாங்க. கர்த்தர் ஒரு நாள் பொய் சாட்சி சொல்றவல்ல, உண்மைன்னா உண்மை, பொய்னா பொய், செஞ்சனா செஞ்சா, இல்லைன்னா இல்லை. அப்படிதான் ஆண்டவர் சொல்ல போறாரு. ஒரு நாளும் ஆண்டவர் முகஸ்துதிக்காக யாரையும் உயர்த்தி பேசுறதுக்காக ஒரு நாளும் சொல்ல மாட்டாரு. கூடவே இருந்தவனாலும் சரி தப்பா சொன்னா அப்பாலே இப்போ சாத்தான்னு சொல்றதுக்கு ஆண்டவர் தயங்க மாட்டாரு. ஆண்டவர் மிக கவனமாக சாட்சி கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படின்னா ஆபிரகாமை பற்றி விசுவாச தகப்பன் சொல்றதுக்கான காரணம் என்ன? அவன் வாழ்க்கையில் 3 காரியத்தை கர்த்தர் கண்டார். என்னத்தான் ஆண்டவர் கண்டார்? முதல்ல ஆண்டவர் பார்த்தது அன்பானவர்களே கீழ்ப்படிதல், விசுவாசம். உண்மையான விசுவாசம் இருந்தால் அந்த விசுவாசம் ஒருவனை கீழ்ப்படிய செய்யும். பிரைஸ் தி லார்ட். உண்மையான விசுவாசம் ஆபிரகாமுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா உண்மையான விசுவாசம் என்ன செய்யும்னா கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்குள்ள எனக்குள்ளேயும் இருக்கிற விசுவாசம் உண்மையானதுன்னா நிச்சயமா தெரியும் வெளியில. எப்படின்னா நம்முடைய கீழ்ப்படிதலை நாம் உண்மையான விசுவாசம் உடையவன் என்பதை காண்பிக்கும். கீழ்ப்படியாதவர்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படியாத ஒரு மனிதன் உண்மையாகவே உண்மையான விசுவாசம் உள்ளவன் அல்ல. நீங்க ஒரு மாதிரி பார்க்குறீங்க, பாஸ்டர் காரசாரமாக பேசுகிற நினைக்காதீங்க. சத்தியத்தை சத்தியமாக போதிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்கள் விரும்புகிறீங்களோ இல்லையோ சத்தியம் சொல்லித்தான் ஆகணும். என்ன சொன்னேன்? கர்த்தருக்கு கீழ்ப்படியாத ஒரு மனிதன் உண்மையான விசுவாசம் உடையவனாக இருக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதலை ஆண்டவர் பார்த்தார். ஆண்டவர் ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதலை பார்த்து ஆச்சரியப்பட்டார். அப்படின்றத விட நம்மளே பார்த்தாலே நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல் இல்லை, ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல் தான் அவன் உண்மையான விசுவாசம் உள்ளவன் ஆண்டவர் மேலன்னு காமிச்சுது. நம்பர் 1, ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல் என்ன தெரியுமா? தன் இனத்தையும் தேசத்தையும் ஜனத்தையும் விட்டு, தகப்பன் வீட்டையும் விட்டு கர்த்தர் காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போனான். 2, தன் சொந்த பிள்ளையை, ஒரே குமாரனை கீழ்ப்படிந்து பலிபீடத்தின் மேலே வைத்தான். 3, எகிப்திலிருந்து புறப்பட சொன்ன போதும் அவன் புறப்பட்டு போனான். நான் முதல்ல ஒரு 2 ரொம்ப முக்கியமானது. ஆமேன். பிறந்து வளர்ந்து காலகாலமாக இருந்த ஒரு ஊர்ல இருந்து, ஒரு தேசத்திலிருந்து ஆண்டவர் காண்பிக்கிற ஒரு புதிய தேசத்திற்கு, ஆமேன், அது எப்படி இருக்கும்னே பார்த்ததே இல்லை, ஒரு முறை கூட பார்க்காத ஒரு இடத்திற்கு, கேள்விப்படாத ஒரு ஊருக்கு, சொல்லப்படாத ஒரு ஊருக்கு, காண்பிக்கும் ஊருக்கு புறப்பட்டு போவதற்கு கீழ்ப்படுகிறான் என்றால் உண்மையான விசுவாசம் இல்லாமல் ஒருவராலும் அப்படி புறப்பட்டு போகவே முடியாது. எந்த அளவுக்கு ஆபிரகாம் கர்த்தரை உண்மையா விசுவாசித்திருந்தால் சொன்ன உடனே எல்லாத்தையும் கட்டிட்டு கிளம்பி போயிட்டா அப்படின்னா அது உண்மையான விசுவாசம் தானே. இல்லை, நான் ஒப்பிட்டு பார்க்குறேன், நம்மளால் கூட அதை செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா. நம்மளால் கூட செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியல. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதலுக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சமீபத்தில் கூட நான் சொன்னேன், என்னைய திடீர்னு எல்லாம் பெட்டியெல்லாம் கட்டி பொருள்லாம் எடுத்துகிட்டு ராணிப்பேட்டைக்கு போக சொன்னாங்க. ஆமென். அல்லேலூயா. நான் மதுரையை விட எனக்கு மனசு இல்லை பாஸ்டர்னு சொல்லிட்டேன். அல்லேலூயா. நான் வரலை அப்படின்ட்டேன். அங்கே ஒரு பெரிய சர்ச்சு கட்டடம்லாம் இருக்குது. அல்லேலூயா. அங்கே உள்ள ஒரு பாஸ்டர், அவரை நல்ல பாஸ்டர் தான், அந்த சபை மாலை ஒருத்தர் பொய்யான குற்றச்சாட்டு சொல்லி அவரை சிறையில் அடைத்து விட்டார்கள். அன்பானவர்களே, அப்படியும் இருக்காங்க. நான் சொன்னேன், அந்த ஊர் எனக்கு வேண்டாம். அந்த மக்கள், அவருக்கு பிடிக்காத சிலர் சூழ்ச்சி பண்ணி அந்த எல்லாரும் சொல்கிறாங்க, அந்த செக்ஷனில் எல்லாருமே சொல்கிறாங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே இடம் காலியாக இருந்துச்சு. மதுரையை விட்டு போகிறதுக்கு மனசு வர மாட்டேக்கே. உங்களை கூட பழகின பிறகு ஆபிரகாம் என்னதான் சொகுசு வாழ்க்கையாக இருந்தாலும் பழகின இடத்தை விட்டு போகிறது அவ்வளவு எளிதா? கர்த்தர் பேசியிருந்தா நம்ம போய்த்தான் ஆகணும். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு கர்த்தர் பேசினார், அவன் புறப்பட்டான். உண்மையிலே அது அவனுடைய கீழ்ப்படிதல் அவனுக்குள்ள உண்மையான விசுவாசம் இருக்கின்றத காண்பிக்கிறது. 2வது, தன் சொந்த குமாரனை, வசனம் சொல்லும்போது, ஆண்டவர் சொல்லும்போதே அவனை உற்சாகப்படுத்தி தான் சொல்கிறார். ஆபிரகாமே, அந்த 22ஆம் அதிகாரத்தில் வசனம் சொல்லுது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு சோதித்தார். எப்படி எனில், ஆபிரகாமை நோக்கி, ஆபிரகாம் என்றார்,
உன் புத்திரன், உன் ஏகசுதன், உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை அழைத்து கொண்டு போய் மோரியா தேசத்தில் நல்லா கவனிங்க. ஈசா கூட்டு போய் பலியிடுன்னு சொல்லியிருக்கலாம்ல. ஆண்டவர் பாருங்க, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும், அவரை பில்டப் பண்ணி விடுறாரு. சும்மானாவது அவனே செஞ்சிருவான். உன் நேசகுமாரன் நீ பலி செலுத்திருவியா, உன் ஒரே புத்திரனா நீ பலி செலுத்திருவியா, இப்படியெல்லாம் சொல்லி அவனை எழுப்பி விட்டா அவனுக்கு என்ன ஆகும்? ஆண்டவர் நீரே சொல்றப்ப ஒரே பிள்ளைன்னு அப்படின்லாம் கேட்கல. உண்மையில் அந்த இடத்துல நான் உங்களை பார்த்து கூட இந்த காலையில் கேட்குறேன், உங்களை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லியிருந்தா எத்தனை பேர் காலையிலே கழுது மேலே ஏறி போயிருவீங்க? கை தூக்குனா உங்களுக்கு 100 ரூபா. ஒரு ஆள் கூட கிடையாது, ஒரு ஆள் கூட கிடையாது. எப்படி பாஸ்டர் நீங்கள் சொல்கிறீங்க? பெத்த பிள்ளைய கத்தி வச்சு குத்தி வெட்டி சர்வாங்க தகன பலியாக பலியிடுறதுக்கு மனசு வேணுமே, நான் கொலகாரியா ஆண்டவரே அப்படின்னு கதறிடுவோம். ஆபிரகாம் சும்மா இல்லைங்க, விசுவாச தகப்பன்னு சும்மா சொல்லிடுவாங்களா? 10 ரூபாய்க்கும் 1000 ரூபாய் கிடைக்கிற டாக்டர் பட்டமா இது? நீங்கள் டாக்டர் பட்டமே காசு கொடுத்தா 5000 ரூபாயா டாக்டர் பட்டம்? அல்லேலூயா, சோத்திரம். இந்த கௌரவ டாக்டர் பட்டம் கொடுக்குறாங்கல்ல, அதில் காசு கொடுக்குறாங்களாம். இப்போ சும்மா கிடையாதுங்க. கர்த்தர் பார்த்தாரு, கீழ்ப்படிந்தான். ஆபிரகாம் பிள்ளையை அழைத்து கொண்டு போகிறான். ஹல்லேலூயா. நான் சொல்ல விரும்புகிற முக்கியமான விஷயம் அன்பானவர்களே, அவன் செய்த காரியம் ரொம்ப முக்கியம். கர்த்தர் தனக்கு சொன்னதை செய்வதிலே உறுதியாக நின்றான். எந்த அளவுக்கு கர்த்தரை விசுவாசிச்சிருந்தா இந்த அளவுக்கு கீழ்ப்படிவான். ஆச்சரியம்னா ஆச்சரியம் அது. ஹல்லேலூயா. ஈசாக்க எவ்வளவு நல்லா வளர்த்துருப்பான் ஆபிரகாம். தாத்தா தான் மடி வலிச்சாலும் மடியில் தானே படுத்திருப்பான் ஈசாக்கு. தாத்தா எப்படியெல்லாம் கொஞ்சினாரோ தெரியாது. ஈசாக்க அவ்வளோ கொஞ்சிருப்பார். ஹல்லேலூயா. அவனை நடத்தி கூட்டிகிட்டு போயிருப்பார். அவனை நேரம் செலவு பண்ணியிருப்பார். அவன் இல்லாமல் ஆபிரகாம் பிரிஞ்சிருக்க முடியாத அளவுக்கு ஒட்டி இருந்தான். அவ்வளோ அட்டாச்மெண்ட். ஆனால் ஒன்றே ஒன்று, தேவனுடைய சித்தத்தை செய்வதில் அவ்வளோ உறுதி, அவ்வளோ உறுதி. அவன் நினச்சான், ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படுகிறத யாராகிலும் தடுத்துடக்கூடாதுன்றதுலையும் உறுதியாக இருந்தான். நம்மளாக இருந்தால் மாமா மச்சன் சொல்லி அனுப்பி நான் போகிறேன், அங்கே குறுக்க சிக்னலில் வந்து என்னை தடுத்து நிறுத்துங்கன்ட்டு 2 பேரும் ரெடி பண்ணி விட்டுருவோம். ஆனால் கடைசியில் என்ன சொல்லுவோம், நான்லாம் ரெடியாக தான் இருந்தேன், என் மச்சான் கூடமா நின்ட்டான், என் மதினியார் வந்து குறுக்க நின்றுக்கிட்டாங்க, என் பிள்ளை அது எப்படி பிள்ளை நீ பலியிடுன்னு, அதனால் நான் ஓகே, ஆனால் நான் செய்யாத காரணம் அவங்கன்ட்டு அடுத்தாள் மேலே பழியை போட்டுருவோம். ஆனால் ஆபிரகாம் அப்படியெல்லாம் செய்யலை. ஹல்லேலூயா. அப்படியெல்லாம் செய்யலை. கரெக்டாக வேலைக்காரங்களை கூட்டிகிட்டு போனான் துணைக்கு. ஆனால் குறிப்பிட்ட தூரத்தில் நிறுத்திட்டான். ஆபிரகாம் ஈசாக்கு மட்டும்தான் போனான். அவங்களுக்கு சொல்லவும் இல்லை. இந்த மாதிரி ஈசாக்க பலி செலுத்த போகிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லி இருந்தான்னா அந்த வேலைக்காரங்க 2 பேருமே ஆபிரகாம் மனசை மாற்றி அந்த காரியத்தை தடுத்திருப்பாங்க. இது ஆபிரகாமுக்கு தெரியும். அவனுடைய நோக்கமெல்லாம் என்ன செய்தாகிலும் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றி முடிக்கணும்னு அவன் இருந்தான். தன் பிள்ளையின் மேல் பாசம் இல்லாததினால் பலி செலுத்த போகவில்லை. அவனுக்கு இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா? என் பிள்ளையை பலிபீடத்தின் மேல் வைத்தாலும், நான் அவனை கொலை செய்தாலும் அல்லது பலி செலுத்தினாலும், ஆமென், என் தேவன் மறுபடியும் எனக்கு பிள்ளையை தருவதற்கு அவர் போதுமான தேவனாக இருக்கிறார் என்ற நம்பிக்கை அவனுக்குள்ளே இருந்தது. நல்லா உன்னை புரிஞ்சுக்கோங்க அன்பான தேவனுடைய பிள்ளைகளை. 1 வினாடியோ 2 வினாடியோ ஆண்டவருடைய சத்தம் கேட்க தாமதமாக இருந்தால் ஆபிரகாமுடைய கத்தி ஈசாக்கின் மேல் பட்டிருக்கும், அவன் மரித்து போயிருப்பான். ஆபிரகாம் எந்த துணிச்சல் அதை செய்தான் அப்படின்னா, உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் இந்த ஈசாக்கு மூலமாக தான் உன் சந்ததி பெருகும் சொன்ன ஆண்டவர் என் பிள்ளைய கொள்ளு வராங்கன்னு அந்த விசுவாசம் அவனுக்கு இருந்துச்சு. அவரே கொடுத்தாரு, அவரே கேட்குறாரு. கொடுத்தவருக்கே கொடுக்க நான் எப்படி மறுக்க முடியும்? நீங்கள் தந்திக்கு இந்தாங்கப்பான்னு கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டான். கர்த்தர் பார்த்தாரு, நீ தாண்டா விசுவாசத்தின் தகப்பன்னு சொன்னார்.
அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் ஆபிரகாமுக்கு பேர் இருக்கு. அல்லேலூயா. எந்த சபைக்கு போனாலும் 2-3 ஆபிரகாம் இருப்பாங்க. நம்ம சபையில் தான் ஆபிரகாமே இல்லை. சீக்கிரத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து ஆபிரகாம்னு ஒரு ஆளை வைக்கணும். அல்லேலூயா. ஆபிரகாம் பேர் உலகமெங்கிலும் பரம்பி கிடக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. தேசத்தின் தலைவர்களுக்கு கூட ஆபிரகாம்லாம் பேர் வச்சிருக்காங்கல்ல. ஆமென். ஸ்தோத்திரம். அப்படி ஒரு சிறந்த மனிதனாக கர்த்தர் அவனை கண்டார். நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற 3 விஷயம். 1, உண்மையான விசுவாசம் கீழ்ப்படிதல் உடையதாக இருக்கும். உண்மையான விசுவாசம் தேவன் தரும் வரை காத்திருக்க செய்யும். ஒரு உண்மையான விசுவாசம் இருக்கிறவன் கர்த்தர் கீழ்ப்படிவாங்க. 2வது, உண்மையான விசுவாசம் உள்ளவங்க கர்த்தர் தருகிற வரைக்கும் காத்திருப்பாங்க. எவ்வளோ காலங்க காத்திருக்கணும்? டைமும் கர்த்தர் சொல்ல மாட்டார். ஆண்டவர் சொல்வாரா? இல்லை, இப்போ வாக்கு பண்ணிட்டு இத்தனை வருஷம் ஆகுன்னு சொல்லலை. ஆனால் காத்திருக்கிறான். காத்திருத்தல் அவ்வளவு எளிதா? இல்லை. காத்திருப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். மன உளைச்சலை ஏற்படுத்தும். காத்திருத்தல் என்பது அவ்வளவு எளிது அல்ல. ஆமென். வேதனைகளை தரும், கவலைகளை தரும். பலருடைய வார்த்தைகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். எத்தனை பேர் ஆபிரகாம் இடத்துல சொல்லியிருப்பார்கள், ஆபிரகாமே என்னமோ சொன்னாயே, இன்னும் ஒன்றையும் காணமே அப்படின்னு ஆபிரகாம்கிட்ட சொல்லியிருப்பாங்க, சாராள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. எத்தனை கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருப்பான். ஆனாலும் தேவன் தருகிற வரைக்கும் கர்த்தருக்காக காத்திருந்த ஒரு மனிதன் என்று வேதம் சொல்லுகிறது. 25 ஆண்டுகளுக்கு மேலாக காத்திருப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. காத்திருந்த மனிதன். 3வது, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் உண்மையான விசுவாசத்தின் அடையாளம் என்னவென்றால் கர்த்தருக்கு கொடுக்க செய்யும். உண்மையான விசுவாசம் ஆண்டவருக்குன்னு கொடுக்க வைக்கும் என்பதை பார்க்கிறோம். எப்பொழுதென்றால் கர்த்தர் தனக்கு சொன்னதை செய்யாமல் இருக்கும் போதே கர்த்தருக்கு என்று கொடுத்தவன் ஆபிரகாம். எத்தனை பேர் நம்புறீங்க? நமக்கு ஆண்டவர் கொடுத்த பிறகு நாம் அவருக்கு என்று கொடுக்கிறோம். ஆனால் ஆபிரகாமுக்கு தேவன் கொடுக்கும் முன்பே ஆண்டவருக்கு என்று கொடுப்பதிலே உறுதியாக இருந்தான். ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தர்ட்ட வந்த பிறகுதான் அவனுக்கு ஆடு மாடுலாம் வந்துச்சான்னா இல்லை, அவன் ஏற்கனவே சீமானா இருந்தான்னு இருக்கு. அல்லேலூயா. அவன் ஏற்கனவே அவனுக்கு ஆடு மாடு எல்லாம் பெருகி இருந்தது. ஆனால் கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சது எப்படின்னா, தேசத்தையும் ஜனத்தையும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தாரு. அதுதான் அவனுக்கு கர்த்தர் கொடுத்த பெரிய ஆசீர்வாதம். ஆனால் அவனுடைய வாழ்விலே தேவன் வாக்கு பண்ணினதே இன்னும் தரல. ஆனாலும் அவன் ஆண்டவருக்கு தசமபாகங்களை கொடுக்க தவறியதில்லை. அப்படிப்பட்டதான ஒரு மனிதன். உண்மையான விசுவாசம் தேவனிடத்திலிருந்து கிடைக்காவிட்டாலும் கொடுக்கும் மனப்பான்மை இருக்கும். அதுதான் உண்மையான விசுவாசம் என்பதை மறந்து விடாதிருங்கள். இன்னொன்றும் நான் சொல்றேன், ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் பார்த்த உண்மையான விசுவாசம் என்ன அப்படின்னா, இறுதி வரைக்கும் கர்த்தரை மட்டுமே நம்பினான். உண்மையான விசுவாசம் கர்த்தரை மட்டும்தான் நம்ப செய்யும். இந்த அசைவெல்லாம் இருக்காது. பிரைஸ் தி லார்ட். உண்மையான விசுவாசம் கர்த்தரை மட்டும் நம்பி இருக்கும். எதுவுமே நடக்காட்டாலும், நம்ம நினைக்காதெல்லாம் நடந்தாலும், எதிர்பார்க்காத மாதிரி நடந்தாலும், என் ஜெபம் கேட்கப்படாட்டாலும், சூழ்நிலைகள் தவறாக இருந்தாலும், இன்னும் கர்த்தர் காலதாமதம் பண்ணாலும், உண்மையான விசுவாசம் கடைசி வரைக்கும் அவரை மட்டுமே சார்ந்திருக்கும். கர்த்தர் மட்டும்தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும். ஆண்டவருடைய கரத்தில் இருந்து வாங்குவதை தவிர அந்நிய கரங்களிலிருந்து வாங்க எனக்கு வேண்டாம் என்று சொல்லும். தந்தா அவர் தரட்டும். ஒரு நாள் விக்கிரகம் எனக்கு தர வேண்டாம். அதுல ஆபிரகாம் உறுதியா இருந்தான். சத்துரு எனக்கு தர வேண்டாம். என் ஆசீர்வாதம் வருவதா இருந்தால் என்னை நேசிக்கிற கர்த்தரிடமிருந்து தான் நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். அல்லேலூயா. தேவன் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதில் உறுதியா இருந்தான். வேற வழியில் அவன் அந்நிய சூழ்நிலைக்கு அவன் போகலை என்பதை நாம் கவனிக்க வேண்டும் என்பார்களே. அல்லேலூயா. உண்மையான விசுவாசம் ஜெபத்தை மட்டும் நம்பி இருக்கும், கர்த்தரை மட்டும் நம்பி இருக்கும். கொஞ்சம் சூடம் கொளுத்தி பார்க்கலாமேன்னு அப்படிலாம் சிந்தை மாறாது. பிரைஸ் தி லார்ட். 2 வத்தலகத்தில் சொல்றாங்க, பக்கத்து வீட்டுக்காரன் சொல்றாங்கன்னு தொங்கலாம் விடாது. அது அப்படி அது சந்தேகமாயிரும். பார்ப்போம், இதையும் பார்ப்போம் அதையும் பார்ப்போம், நோய்க்கு மாதிரி பைக்கு மாதிரி சொல்கிறாங்கல்ல, அதனால அந்த அக்கா சொல்கிறது நல்லதானே சொல்லுவாங்க அப்படின்னு இங்கிட்டு அங்கிட்டெல்லாம் போகாது. ஒரே வழி, கர்த்தரனை ஆசீர்வதித்தா ஆசீர்வதிக்கட்டும், இல்லைன்னா இப்படியே கடைசிக்கு இருந்தாலும் இருக்கிறேன், எனக்கு அவர் தான் வழின்னு சொல்லும். ஆமேன். கம்மியாக தான் இருக்கு. ஆமேன். கம்மியாக தான் இருக்கு. சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. கர்த்தரனை ஆசீர்வதிச்சு ஆசீர்வதிக்கட்டும், இல்லைன்னா இப்படியே கடைசிக்கு இருந்தாலும் பரவாயில்ல. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ஆசீர்வதிக்க தான் செய்வார். ஆனால் நம்முடைய விசுவாசம் அப்படி இருக்கணும். 2வது ஒரு மனுஷனை சொல்ல போகிறேன். உண்மையான விசுவாசத்தின் அடையாளத்தில் தேவன் கண்டுபிடிச்ச மனுஷரில் 2வது ஆள் 100க்கு அதிபதினு ஒருத்தர். ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 5 முதல் 10 வசனங்களில் இந்த 100க்கு அதிபதியை பற்றி நாம் வாசிக்கிறோம்.
அன்பானவர்களே, 100க்கு அதிபதியை ஆண்டவர்கிட்ட வந்து சொல்கிறான், என் வேலைக்காரன் ஆண்டவர் வியாதியினால் கஷ்டப்படுகிறான் ஆண்டவரே என்று சொன்னபோது கர்த்தர் சொல்கிறாரு, நான் வந்து அவனை குணமாக்குவேன்னு சொல்கிறார். அதுக்கு அவன் சொல்கிறான், ஆண்டவரே நீர் என் வீட்டுக்கு வர நான் பாத்திரன் அல்ல, நான் தகுதி இல்லை. ஒருவனை போனா போகிறான், ஒருத்தனை வானா வாரான், அவ்வளோ அதிகாரம் எனக்கு இருக்குது. ஆனால் நான் ரொம்ப அதிகாரி தான். ஆனால் உங்களுக்கு முன்னாடி நீங்கள் என் வீட்டுக்கு வர்ற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை, நான் தகுதியானவன் அல்ல. ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வீட்டில் உள்ள வேலைக்காரன் சுகமடைவான் என்று ஆண்டவர்கிட்ட சொன்னான். ஆண்டவர் எத்தனையோ பேரை சந்திச்சிருக்கிறாரு, ஆனால் இவனை மாதிரி ஒரு விசுவாசம் உள்ள ஆளை இயேசு பார்க்கல. அதனால தான் இயேசு அவனை பார்த்து மற்ற மக்கள்கிட்டலாம் சொல்கிறாரு, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேலுக்குள் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணலை. ஆண்டவரை ஈர்க்கக்கூடிய விசுவாசம் இந்த 100க்கு அதிபதிட்ட இருந்தது. 100க்கு அதிபதி ரோமனாக இருக்கிறான், யூதன் அல்ல, அந்நியனாக இருக்கிறான். ஆனாலும் இயேசுவை அறிந்திருந்தான். அதிகாரம் இருக்கு, ஒரு வேலைக்காரன் வச்சிருந்தாவே ஆளை கையில் பிடிக்க முடியாது. இவனுக்கெல்லாம் 100 பேர் இருக்காங்க. நல்ல ரோம அரசாங்கத்தில் பவர் இருக்கு அவனுக்கு. இவன் சொன்னா எல்லாம் நடக்கும், அவ்வளோ அதிகாரம் உள்ளவன். இவனை போலவே ஒரு தலைவன் ஆண்டவர்கிட்ட வந்தான், ஆண்டவரே என் மகன் வியாதியாக இருக்கிறான், நீ வந்து அவனை குணமாக்க வேண்டும்னு இயேசுவை வீட்டுக்கு கூப்பிடுறான். ஆனால் இவன் சொல்கிறான், இல்லைப்பா எங்கள் வீட்டுக்கு வர்ற அளவுக்கு நான், அவன் வீடு சாதாரணமாக வந்திருக்கும், வீடு பெரிய வீடாக தானே வந்திருக்குல்ல. ஆனால் ஆண்டவரே என் வீட்டுக்கு நீர் வர நான் பார்த்துறேன் நல்ல ஆண்டவரேன்னு சொன்னான். அவன் விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்தார். ஆண்டவர் சொன்னார், நீ போ, அவன் சுகமாக இருப்பான்னு அனுப்பிட்டார். வீட்டுக்கு போனால் சுகமாயிட்டான். எப்படா சுகமானா? 5:10க்கு சுகமானான். ஆமாம், இயேசுநாதர் சொன்னது 5:10ன்னு சொன்னார். அங்கே சொன்ன டைமுக்கு வீட்டில் சுகமாயிட்டான். அவனுக்கு சந்தோஷம். அல்லேலூயா. நான் ஒன்று சொல்கிறேன், இவன் வாழ்க்கையிலையும் ஒரு 3 காரியத்தை ஆண்டவர் பார்த்து தான் இவன் விசுவாசத்தை பாராட்டினார். இவங்கிட்ட என்னத்தை ஆண்டவர் பார்த்தாருன்னா தெரியுமா? 1, அவன்கிட்ட பார்த்தது மற்றவர்கள் மேலே உள்ள அன்பு இல்லை. ஆண்டவர் கவனிச்சார், இவன் என்னடான்னா அந்த தலைவன் தன் மகனுக்காக நிறைய பேர் அழுதது போகிற யாருக்கு? அவங்க பிள்ளைகளுக்கு, அந்த குடும்பத்துக்கு. வாலிபன் தாய் அழுகிறாள் தன் மகனுக்காக, மகளுக்காக, கானானியஸ்திரி, இப்படி நிறைய பேரை சொல்லலாம். எல்லாரும் அவன் பிள்ளைகளுக்காக ஆண்டவர்கிட்ட ஓடி வர்ற, தனக்காகவும் தன் பிள்ளைகளுக்காக ஓடி வர்றாங்க. ஒரே ஒரு மனுஷன் ஓடி வர்றான், யாருக்கு அப்படின்னா என் வேலைக்காரனுக்கு. ஹலோ, நீங்கள்லாம் வேலை செய்கிறவங்க தானே? உங்கள் ஓனர், மேனேஜர், உங்கள் பொறுப்பில் இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகள் அல்லது உங்கள் மேலே இருக்கக்கூடிய தலைமை இருக்காங்கல்ல, அவங்க என்ன செய்வாங்க? பொதுவாக எங்கே பார்த்தாலும் கம்பெனியில் எங்கே பார்த்தாலும் வேலை வாங்குற வேலைக்கு வேலை வாங்குவாங்க. வயசாகிட்டுனா ஆளை கொஞ்சமாக அப்படியே லைட்டாக என்ன செய்வாங்க? தள்ளி விட்டுருவாங்க. சோமில்னா முடிஞ்சு போச்சு கதை. ஏதாவது கொடுக்க வேண்டிய கொடுத்து அனுப்பி விட்டுருவாங்க. வேலை செய்ய முடியாதுன்னு நிலைமைக்கு ஒருத்தன் வந்துட்டான்னா பக்கத்தில் வச்சு அவனுக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருப்பாங்களா யாராவது? அப்படிலாம் இல்லை. நீ போனால் அடுத்த ஆள். எத்தனை பேர் வேலைக்கு ரெடியாக இருக்கிறாங்க? ஆட்கள் வேலைக்கு தேவைன்னு மறுநாளே போட்டுருவான், உன்னை வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. ஆனால் இந்த 100க்கு அதிபதி செய்கிற வேலை ஆச்சரியமானது. தன் வேலைக்காரனுக்காக, வீட்டில் இருக்கிற வேலைக்காரனுக்காக இயேசுவிடத்தில் வந்து கெஞ்சுகிறான் என்றால் தன் வேலைக்காரன் மேலே உள்ள அன்பு. ஹல்லேலூயா. நீங்கள் கொஞ்சம் பொறுப்பில் அதிகாரிகளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க மேலே உண்மையான அன்புள்ளவங்களாக இருங்க. இன்னும் சொல்லப்போனால் வேலைக்காரங்கன்னு மட்டும் சொல்லலை, எவராக இருந்தாலும் சரி மற்றவர்கள் மேல் உள்ள ஒரு அக்கறை நமக்கு இருக்கட்டும். அல்லேலூயா. நம்மளால் முடியும்னா எந்த வகையிலாவது உதவி செய்கிறதுக்கு தேவன் கிருபை செய்வாராக. இதை ஆண்டவர் பார்த்தார். எத்தனை தலைவர்கள், எத்தனை அதிகாரிகள் எல்லாம் அவர் பார்த்திருக்கிறாரு. ஆனால் இந்த ஒரு 100க்கு அதிபதி ஒருவன் தன் வேலைக்காரனுக்காக இவளை கெஞ்சுவானால் அவனுக்குள்ள விசுவாசத்தை ஆண்டவர் கண்டார். 2வது அவன்கிட்ட ஆண்டவர் பார்த்தது தாழ்மையை கர்த்தர் பார்த்தாரு. ரொம்ப சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெருமைப்படுகிற பலர் இருக்கும்போது, இவ்வளவு பெருமைப்பட வேண்டிய சூழ்நிலை இருந்தும் பெருமைப்படாமல் ஆண்டவரின் நான் தகுதி இல்லைன்னு ஒருத்தன் சொல்கிறான்னா, ஹல்லேலூயா, ஆண்டவரே நான் வாரேன்னு சொன்னால் கூட வேண்டாம்ப்பா, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரம் நல்ல என்று சொல்லுகிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்? 1, அவர் பெரியவர்னு நினைக்கான். 2, நான் பாவின்னு நினைக்கிறேன்ல. தகுதி இல்லைன்றது எதை காட்டுது? ஒன்று தான் பாவி என்பது மட்டும்தானே. ஏன்னா பணம் இருக்குது, எல்லாமே அவன்கிட்ட இருக்குது, எதுவுமே அவன்கிட்ட குறை இல்லைங்க.
எல்லாம் இருக்குது. ஆனால் அவன் தகுதி இல்லைன்னு சொன்ன ஒன்னே ஒன்று, நான் பாவி என்று சொல்லுகிறான் அல்லவா. தன்னை தாழ்த்துகிற ஒரு மனிதனை கர்த்தர் காணும்போது அவன் உண்மையான விசுவாசம் உள்ளவன் என்று கர்த்தர் அறிகிறார். உண்மையான விசுவாசம் ஒரு மனிதனுக்குள் இருக்கும்போது அவனை தாழ்த்த செய்யும், கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தும். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு நாளும் தன்னை கர்த்தருக்கு முன்னாடி உயர்த்தாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மூன்றாவது அவன்கிட்ட கர்த்தர் பார்த்த உண்மையான விசுவாசம் என்ன அப்படின்னா, அவன் தேவனுடைய வார்த்தைகளை நம்பினான். இதுக்கு முன்னாடி எல்லாம் அந்த அனுபவங்கள் அவனுக்கு இல்லை. ஆனால் அவனுக்கு எவ்வளோ விசுவாசம் அதிகமாக இருந்தால் இப்படி சொல்லுவான், நீங்கள் வரணும்னு கூட இல்லை, இங்கே இருந்தே சொன்னால் அங்கே சுகமாகும்னு எப்படி தெரியும்? இன்றைக்கி நமக்கு ஓரளவுக்கு தெரியுது இல்லை, கர்த்தர் இப்படி செய்வார்னு சொல்கிறோம். ஆண்டவரே நீ சமீபத்திற்கு மாத்திரமல்ல ஜெபம் சொல்கிறோம்ல, தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறீரப்பா, இங்கே சொன்னால் அங்கே நடக்கும் நமக்கு தெரியுது. ஆனால் அன்னைக்கு அப்படியெல்லாம் ஒரு வெளிப்பாடெல்லாம் கிடையாது. ஆனால் அன்னைக்கு அவன் சொல்கிறான், இங்கே இருந்தே சொல்லுங்க அங்கே சுகமாயிரும்னு. இதுவரை யாரும் சொல்லாத உடனே அவன் சொல்றான். அதை கர்த்தர் அவன்கிட்ட பார்த்தாரு, இவ்வளவு விசுவாசம் வைக்கிறானேன்னு. உண்மையில ஆண்டவரை விசுவாசிக்காத பலர் இருந்த காலத்தில் இவன் ஆண்டவரை விசுவாசித்தான், அவர் வார்த்தைகளை விசுவாசித்தான். நீ தொடணும்னு மட்டும் இல்லை, சொன்னா கூட போதும் ஆண்டவரேன்னு, அப்படி ஒரு விசுவாசம் அவனுக்கு இருந்துச்சு. நான் ரெண்டு காரியம் சொல்றேன். ஒன்று, இயேசுவை அவர் சீஷர்களை என்ன செய்யல, விசுவாசிக்கல. பல இடங்களில் இயேசு சீஷர்களை பார்த்து கடிஞ்சிருக்கிறார். அற்ப விசுவாசிகளை, எவ்வளவு நாளைக்கு உங்க கூட நான் இருப்பேன் அப்படின்னு கடிந்து கொண்டிருக்கிறார். இயேசுவை இன்னும் சீஷர்களை முழுமையாக விசுவாசித்து பழகல. இயேசுவின் சகோதரர்களை இன்னும் அவருடைய ஃபேமிலிக்குள்ளேயே இன்னும் அவரை விசுவாசிக்கலன்னு பைபிள் இருக்கு. அன்பான யோவான் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அப்படி சொல்லியிருக்கு. அப்படின்னா இயேசுவை இன்னும் அவரோடு நெருக்கமானவர்களை முழுமையாக விசுவாசிக்காத போது திடீர்னு வந்த ஒரு மனுஷன், ஆண்டவரே உங்க வார்த்தை சொன்னா போதுன்னு சொல்றான்னா, இயேசுவால் அவனுடைய விசுவாசம் ஈர்க்கப்பட்டது. கர்த்தர் சொல்றாரு, உன்ன மாதிரி விசுவாசம் உள்ள ஆளை இஸ்ரவேலுக்குள்ள நான் இதுவரைக்கும் என்ன செய்யல, பார்க்கல. கர்த்தர் விசுவாசத்தை பாராட்டுகிறவராக இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் கூட ஆண்டவர் சொல்லாரு, உன் கிரியைகளை நான் என்ன செய்யறேன், அறிந்திருக்கிறேன்னு சொல்றாருல்ல, பாராட்டுறாரு. உன் விசுவாசத்தை அறிந்திருக்கிறேன், நீ கொஞ்ச பலன் இருந்தும் நீ மறுதலியாமல் இருந்ததை நான் அறிந்திருக்கிறேன். சகோதரா சகோதரி, இந்த காலவேளையில் சில கஷ்டங்கள், பாடுகள், வேதனைகள், பொருளாதார குறைவுகள் மத்தியிலும் கூட, அவமானங்கள் மத்தியிலும் கூட ஆண்டவர் போதும் என்று நீ அவரையே பற்றி கொண்டிருக்கிறாயே, அவன் சிறுமையிலும் கர்த்தரை தேடுகிறாயே, கர்த்தர் உங்களை பாப்பார். ஆண்டவர் உன் கிரியைகளை அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை, கண்ணு காணாதவர் அல்ல, உன் விசுவாசத்தை கர்த்தர் பார்க்கிறாரு. இன்னொரு மனுஷனை நான் சொல்ல விரும்புகிறேன். மூணாவது ஒரு ஆளுடைய விசுவாசம் ஆண்டவரை ஈர்த்தது. அவன் யாருன்னா, திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு வந்த 4 பேர். பைபிள் இருக்கு, 2ஆம் அதிகாரம் மார்க்கு சுவிசேஷத்தில் 1 முதல் 12 வசனங்களில் முதல்ல சில வசனங்களை படிக்கும்போது அங்கே சொல்லியிருக்கு, அவர்கள் விசுவாசத்தை கண்டு. திமிர்வாதக்காரன் அல்ல, அந்த 4 பேர் விசுவாசத்தை கர்த்தர் பார்க்கிறார். என்ன நடக்கிறது? ஒரு வீட்டில் இயேசு பிரசங்கம் பண்ணுகிறார். அந்த வீடு கொஞ்சம் பெரிய வீடாக இருந்திருக்க கூடும். வீட்டுக்குள்ளே எல்லா ஆட்கள் நிரம்பி இருக்காங்க. வீட்டுக்கு வெளியிலும் ஆட்கள், வாசலிலும் ஆட்கள். வீட்டுக்குள்ள யாரும் வர முடியாம போக முடியாத அளவுக்கு நெருக்கமான ஆட்கள் இருக்காங்க. இப்போதான் ஒரு திமிர்வாதக்காரன், அப்படின்னா நடக்க முடியாமல் படுத்த படுக்கையாக இருக்கிறவன், கைகால் அசைத்தாலும் வலிக்கும், அப்படி ஒரு வியாதி உள்ள மனிதன் பல வருடங்களாக அப்படி இருக்கிறான். இதை இயேசு வந்ததை கேள்விப்பட்டு அவனை ஒரு படுக்கையில் படுக்க வைத்து சுமந்து கொண்டு 4 பேர் வருகிறார்கள். வீட்டுக்குள்ளே இயேசுநாதர்கிட்ட கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. ஏன் அவர் வரும்போது வெளியில் வைக்கலாமான்னு கூட நினைக்கல. ஏன்னா வரும்போது வேற வழியில் கண்டா பேர போறார், அவர் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி உள்ளுக்குள்ளே எப்படியாவது அவர்கிட்ட கூட்டிகிட்டு போயிருந்து பார்க்குறாங்க. வழியே இல்லை. உடனே எவனோ ஒருத்தன் சொல்லியிருப்பான் போல தெரியுது, ஏறு மேலே ஓட்டு மேலே ஏறிட்டான். இங்கே கட்டாப்பட்டான்னு சத்தம் கேட்குது. உள்ள பிரசங்கம் இடி முழக்கமாக இருந்து மேலே வேலை இடி முழங்குது. தடன்னு மேலே ஏறினா ஓட்ட பிரிச்சான உள்ளுக்குள்ள அவனை இறக்கிட்டாங்க. ஏசுனார் பார்க்காரு, மேலே கட்டில் கீழே இறங்குது. இது என்னையா இப்படின்னு பார்த்தா பைபிள் இருக்கு, அவர்கள் விசுவாசத்தை அவர் கண்டு அவனை பாவத்தை மன்னிச்சு அவனை சுகமாக்கிறாரு. அவன் எழும்பி போயிடுறான். ஒரு பெரிய அற்புதம் அங்கே நடக்குது. அந்த ஒரு வார்த்தையை தான் நான் எடுத்துக்கிறேன், அவர்கள் விசுவாசத்தை கண்டு. இவ்வளோ பெரிய அற்புதத்தை அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் செய்யறதுக்கு காரணம் ஒன்னே ஒன்று, அவர்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் கண்டார். அந்த 4 பேருடைய விசுவாசம் ஆண்டவரை ஈர்த்தது. இல்ல ஆண்டவர் திட்டல, ஏயா இப்படி அநியாயம் பண்றியா, பிரசங்கம் பண்ண விடுங்கயா. நான் இப்ப பிரசங்கம் கட்டில இருக்கேன், எப்படி இருக்கும், சும்மா விடுவோமாவன டென்ஷன் ஆகி. ஏசுநாதர் ரொம்ப அன்பாவே சொல்லியிருக்காருல்ல, கோவப்படவே இல்லை, அவன் சுகமாக்கி இருக்கிறாரு. ரொம்ப ஆச்சரியமானது.
நான் கண்ட 3 காரியம் உண்மையான விசுவாசம் என்ன செய்யும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். உண்மையான விசுவாசம் ஒரு மனதை உண்டாக்கும். ஆமென், ஸ்தோத்திரம். இந்த 4 பேர் பாருங்க ஒரே மாதிரி விசுவாசிச்சாங்க. உண்மையான விசுவாசம் பாருங்க இணைக்கும். இல்லை அவன் சொல்றது இவன் சொல்றது, இவங்க 4 பேர் ஒன்றா இருக்காங்கல்ல, 4 பேருக்குள்ளே உண்மையான விசுவாசம் இருந்ததுனால தான் 4 பேர் சேர்ந்து செய்தாங்க. இல்லைன்னு வைங்களேன், இதில் ஒரு ஆள் ஒரு மாதிரி அறகுறை விசுவாசம் வைங்க, அவன் இந்த 3 பேரையும் குழப்பி எடுத்துருவான். இந்த உருப்படியாக வந்து ஏசுநாட்டில் சேர்த்துருக்க மாட்டாங்க, குழப்பிடுவான். அதை ஒன்று இந்த 4 பேரும் அறகுறையான ஆள், விசுவாசம் இல்லாத ஆட்கள் இருந்தாங்கன்னா கரை சேர்க்க விடவே மாட்டாங்க. பாதி வழியில் நின்று போயிடுக்கும். கடைசி வரைக்கும் இது நடந்தது காரணம் ஒரு மனமாக இருந்ததுனால தான். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், உண்மையான விசுவாசம் நம்மை ஒருமனப்படுத்தும், பிரிவினை ஏற்படுத்தாது. உண்மையான விசுவாசம் உள்ள ஒரு ஃபெலோஷிப் ஏற்படும், ஒரு நல்ல ஐக்கியம் இருக்கணும். 4 பேரும் ஒன்றா சேர்ந்தாதான். 4 பேரும் கயிறு கட்டி இறக்கும்போது ஒரு பையன் விட்டானா முடிஞ்சு போச்சுக்காது. ஏசுனார் மண்டையிலே விழுந்துருவோம். யோசிச்சு பாருங்க, கரெக்டாக ஒன்று போல் செய்கிறாங்க. அந்த ஃபெலோஷிப் நான் சொல்கிறேன், ஐக்கியம் சொல்கிறேன், ஒரு மனம் சொல்கிறேன், சேர்ந்து நெட்வொர்க், ஸ்தோத்திரம், டீம் ஒர்க் அப்படிலாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா. சேர்ந்து செய்தல் ரொம்ப அவசியம், தேவை. நம்ம சபையிலையும் நீங்கள் உண்மையான விசுவாசம் உள்ளவங்களாக இருந்தால் டீம் ஒர்க்கு வருவீங்க, யாரோடும் இணக்கமாக இருப்பீங்க, எல்லாரையும் நேசிப்பீங்க. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம், நம்ம எல்லாம் ஒரே சொந்தம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க யாரோ கூட இருக்கலாம், அவங்க வேறு ஊருக்காரங்களாக இருக்கலாம், வேறு பழைய சாலை கட்டியிருக்கலாம், அல்லது படிக்காமல் இருக்கலாம், யாராக கூட இருக்கலாம், அல்லது ரொம்ப உயர்ந்தவங்களாக கூட இருக்கலாம். நம்ம எல்லாரும் சொந்தக்காரங்க. இயேசு தம் ஒரே ரத்தத்தால் நம்ம எல்லாம் மீட்டார். பக்கத்தில் சொல்லுங்கள், நம்ம சொந்தக்காரங்க எல்லாம். அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். நிறைய பேர் ஒரு மாதிரில இருக்கீங்க, சொந்தக்காராக விரும்பலையோ, அக்கா தங்கச்சியாக இருக்கீங்களோ. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க, நம்ம எல்லாரும் கர்த்தராலே ரட்சிக்கப்பட்டவங்க. பிரைஸ் எல்லாம். நமக்குள்ள வேறுபாடு இருக்கலாம், ஆனால் நம்ம எல்லாம் ஒன்றுன்னு நினைக்கணும். இந்த ஒரு மனம், உண்மையான விசுவாசம் ஒரு மனதை கொடுக்கும், ஐக்கியத்தை கொடுக்கும். 4 பேர் யாருன்னு தெரிலனா 4 பேர் ஒரே மாதிரி செயல்பட்டாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆண்டவர் இவங்ககிட்ட பார்த்த 2வது உண்மையான விசுவாசம் என்ன தெரியுமா? ஒரு உண்மையான விசுவாசம் தடைகளை கண்டு சோர்ந்து போகாமல், எதிர்மறையாக பேசாமல், எப்படியாகிலும் செய்து முடிக்க வழிகளை கண்டுபிடிக்கும். உண்மையான விசுவாசம் சோர்ந்து போகாது. நீங்கள் உண்மையான விசுவாசத்தை எதை வச்சியும் ஒன்றும் அடக்கிவிட முடியாது. உண்மையான விசுவாசம் கொழுந்து விட்டு எரியும். நீங்கள் அந்த உண்மையான விசுவாசம் எரிகிறது இல்லை, அதை எந்த தண்ணி வச்சு என்ன செய்ய முடியாது, அணைக்க முடியாது. உண்மையான விசுவாசத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த 4 பேருக்கும் உண்மையான விசுவாசம் இருந்ததுனால தான் வழியே இல்லாட்டாலும் திரும்பி வீட்டுக்கு போகல, வழியே இல்லாட்டாலும் சோர்ந்து போகலை, வாய்ப்பே இல்லாட்டாலும் அவங்க முயற்சியை கைவிடவே இல்லை. நான் சொல்கிறேன், உண்மையான விசுவாசம் என்னதான் தடை வந்தாலும், என்னதான் போராட்டம் வந்தாலும், முடியாதுன்னு சூழ்நிலை இருந்தாலும், முடிகிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த உண்மையான விசுவாசம். அல்லேலூயா. 4 பக்கமும் வாசல் அடைச்சிருக்கு, ஒரு வழியுமே இல்லை அப்படின்னாலும் இந்த உண்மையான விசுவாசம் என்ன செய்யும்னா ஏதாவது வேறு வழி இருக்குமான்னு கண்டுபிடிச்சு போயிட்டே இருக்கும். போலியான விசுவாசம் என்ன சொல்லும்னா, முயற்சி பண்ணி பார்த்தேன் ஆனால் வாய்ப்பே இல்லை, ஆளாக நிற்கிறாங்க, என்ன செய்வோம் அப்படின்னு தான் பின்வாங்கி போக செய்யும். உண்மையான விசுவாசம் அப்படி செய்யாது. 3வது அந்த 4 பேர்கிட்ட ஆண்டவர் பார்த்த உண்மையான விசுவாசம் என்ன தெரியுமா? உண்மையான விசுவாசம் சுயநலமற்றதாக இருக்கும். அன்பானவர்களே, பிறர் நன்மையை யோசிக்கும். நிச்சயமா சொல்றேன் அன்பானவர்களே, இந்த 4 பேரும் யாரோ தெரியாது, ஆண்டவர் பார்த்தாரு. இந்த மனுஷனுக்காக இவங்க இவ்வளோ பிரயாசப்படுறாங்களேன்னு ஆண்டவர் பார்த்தாரு. உண்மையான விசுவாசம் பிறருக்காகவும் உழைக்க செய்யும். சுயநலத்திற்காக மட்டுமல்ல, நமக்காக மட்டுமல்ல, மற்றவர்களுக்காகவும் உழைக்க செய்கிற அந்த உண்மையான விசுவாசம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம் அன்பானவர்களே. யார் என்னமோ போட்டு நமக்கு என்ன அப்படின்னு உண்மையான விசுவாசம் ஒதுங்க செய்யாது. உண்மையான விசுவாசம் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தூண்டிவிடும், கண்டுகொள்ளாமல் போய்விடாது. ஆபிரகாம், லோத்து எங்கேயோ இருக்கிறான், ஆனாலும் பிரிஞ்சு போனவனுக்காக லோத்து புறப்பட்டு போய் காப்பாற்றவில்லையா? 4 குஷ்டரோகிகள் சமாரியாவிலே பஞ்சத்தில் வாடுகிற மக்களுக்கு ஆகாரம் கொடுக்க முன்வரவில்லையா?
இது நற்செய்தி அறிவிக்கும் நாள்னு சொல்லவில்லையா? எனக்கு ஆகாரம் கிடைத்து விட்டது, நான் பசியாறுகிறேன் என்று சுயநலமாக இருந்து விட்டார்களா? இல்லை. உண்மையான விசுவாசம் உடையவர்களுக்கு அப்படி இருக்க முடியாது. ஐயோ, நாம் சாப்பிடுகிறோமே, பஞ்சத்தால் பட்டினி கிடக்கிறார்களே, பட்டணத்திற்குள்ளே வாங்க போவோன்னு சொல்லி ஆகாரத்தை எல்லாம் கொண்டு போய் கொடுத்தார்களே. ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு உண்மையான விசுவாசம் தனக்காக மட்டுமே யோசிக்காது, மற்றவர்களையும் யோசிக்கும். இந்த உலகம் எப்படின்னா, எவனோ எப்படி நாசமாக போட்டும், நான் நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கிற உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம். அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நான் செய்கிற காரியம் இன்னொருத்தனுக்கு ரொம்ப தடையாக இருக்குது, எதிர்பார்க்கும்னாலும் பரவாயில்ல அப்படின்னு. இன்றைக்கி அப்படி தானே இருக்குது. நீங்கள் ரோட்டில் போங்க, 4 பேர் வண்டியில் ரோட்டில் நின்று பேசிகிட்டு இருக்காயா. நாம் நிற்கிறது போக்குவரத்து இடைஞ்சலாக்குன்னு நினைக்க மாட்டேங்க. அவன் வண்டி போகிறதுக்கு இடம் இல்லை, அங்கே ஓரமாக நிற்கான். சகோதரர் சொல்லுங்கள், வண்டி நீ ஓட்டிப்பீங்கல்ல, இன்றைக்கி அப்படி தான் இருக்கான். ரோட்டில் நின்று 4 பேர் பேசுவான். நீங்கள் காரில் வண்டியில் போனால் கூட அவனை ஒட்டி தான் போகும். எங்க ஹார்ன் அடிச்சு கோவம் வரும் அவனுக்கு. ஹார்ன் அடிச்சுன்னு வைங்களேன், முறைச்சி பார்க்காங்க, போயா அப்படி. இவர் ரோட்டில் நிற்பாரான், கார் ஓரமாக போகணுமா. ஹலோ, நிறைய பார்க்குறோம், ஏராளமான விஷயங்கள். இந்த உலகம் அப்படி இருக்குது. ஆனால் நீங்களும் நானும் உண்மையான விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் மற்றவர்கள் மேலும் அக்கறை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. 4வது ஒரு ஆளை சொல்ல விரும்புகிற, நேரம் வேகமாய் போகிறது. 4வது ஒருத்தர் ஆண்டவர் உண்மையான விசுவாசத்தை ஆண்டு கண்டுபிடிச்சார். யாருன்னா, பெரும்பாடுள்ள ஸ்திரீ. மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25 முதல் 34 வரை உள்ள வசனங்களில் இந்த பெண்ணை பற்றி நாம் படிக்க முடிகிறது. நான் வாசித்த நேராக நானே சொல்லிடுறேன். இந்த பெண் ஒரு பெருங்கூட்டம் தெருவில் போய் கொண்டிருக்கிறது, இயேசுவோடு கூட நெருக்கமான கூட்டம். இவளோ பெரும்பாடு என்கிற வியாதியினால அவள் கஷ்டப்படுகிறாள். எத்தனை வருடங்கள் என்று தெரியல. தன் ஆஸ்திகளெல்லாம் கொடுத்து பணமெல்லாம் செலவு செய்து அவளுக்கு சுகம் கிடைக்கவில்லை. சோர்ந்து போனவளாக இயேசுவை பார்த்து கேள்விப்பட்டு அவரிடத்தில் போக வேண்டும். ஆனால் அவள் தடுமாறி போய் இந்த கூட்டத்துக்குள்ளே இப்படி சொல்லுகிறாள், அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் நான் சுகமாகி விடுவேன் என்று நினைக்கிறாள். அவள் தொட்ட போது அவள் குணமடைந்தாள். ஆமென், ஸ்தோத்திரம். இயேசு திரும்பி பார்த்து கேட்கிறார், என்னை தொட்டது யார்? யாரோ என்னை தொட்டார்கள், வல்லமை புறப்பட்டது என்று சொல்லுகிறார். தொடும்போது அவர்கிட்ட வல்லமை புறப்பட்டுருச்சு. எல்லாரும் கேட்குறாங்க, எல்லாருமே உண்மை இடிச்சுக்கிட்டு தானே வர்றோம், யார் தொட்டான்னு எப்படி யாரை குறிப்பிட்டு சொல்ல முடியும்? இல்லை, என்னை யாரோ தொட்டார்கள்னு அவ சொல்லிட்டா. அவ உடனே ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே தப்ப முடியாதுன்னு அவ சொல்லிட்டா, நான் தான் தொட்டேன், நான் சுகமடைஞ்சிட்டேன்னு சொல்றா. ஆண்டவர் அவளை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நல்ல கவனிங்க, இயேசு அவள் விசுவாசத்தை பாராட்டுறாரு. அவள் உண்மையான விசுவாசத்தை ஆண்டு கண்டுபிடித்தார். ஏன்னா இயேசு தான் குணமாக்குனாரு, அவருடைய வல்லமை தான் அவளை குணமாக்கிட்டு. ஆனால் அவட்ட சொல்றாரு, இல்லை உன் விசுவாசம் தான் உன்னையே குணமாக்கிச்சுன்னு அந்த கிரெடிட்டை அவளுக்கு கொடுக்குறார் ஆண்டவர். உன் விசுவாசம் தான்மா உன்னை ஏன்னா நான் சுகமாக்குறவனா இருந்தாலும் கூட நீ வந்து என்னை தொடலைன்னா, நீ நம்பிக்கையோடு என் வஸ்திரத்தை தொடலைன்னா நீ எப்படி குணமடைந்திருப்பாய் என்று ஆண்டவர் அவள் விசுவாசத்தை பாராட்டுகிறதை வேதத்தில் வாசிக்கிறோம். இவள் வாழ்க்கையில் கண்ட 3 காரியங்கள் ஆண்டவர் பார்த்தாரு. என்ன தெரியுமா? 1, அவளுடைய உண்மையான விசுவாசம் தடைகளை தாண்டி செயல்பட வைக்கும். பிரைஸ் தி லார்ட். நான் சொல்கிற சில வார்த்தைகள் மறுபடியும் சொல்கிற மாதிரி இருக்கலாம், சில வார்த்தை காரியங்களை, ஆனாலும் திரும்ப திரும்ப சொன்னாலும் அதை எடுத்துக்கொள்வோம் அன்பானவர்களே. 1, உண்மையான விசுவாசம் தடைகளை தாண்டியும் முன்னேற செய்து கொண்டே இருக்கும். நம்ம போயிட்டே இருப்போம், நடந்துகிட்டே இருப்போம். அந்த உண்மையான விசுவாசம் தடைகளை பார்த்து சோர்ந்து போகிறதே கிடையாது. இவ வாழ்க்கையில் தடை இருந்துச்சு. இவ ஒரு பெண், ஆண்கள் நடுவில் நுழைந்து போவது கஷ்டம், கூட்ட நெரிச்சல் இருக்கிறது, வியாதி நிலை, உதிர போக்கு, எல்லாருக்கும் முன்னாடி இயேசுநாட்ட போய் சொல்ல முடியாத நிலை, எப்படி அவட்ட போய் சொல்ல, எல்லாரும் இருப்பாங்களே, பப்ளிக்கா எப்படி பேச முடியும் என்ற ஒரு தயக்கம். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு முடிவெடுக்கிறான். இல்ல அப்படி செய்ய முடியாட்டாலும், நான் ஏற்கனவே சொன்னேன், உண்மையான விசுவாசம் தடைகளை காரணம் காட்டி நிற்காது, வேறு வழியை கண்டுபிடிக்கும் சொன்னல. இவள் அப்படித்தான் செய்தாள், ஒரு புது வழியை கண்டுபிடித்தாள். அவள் சொன்னா, நான் அவரை தொட வேண்டியதும் இல்லை, அவர்கிட்ட சொல்ல வேண்டியதும் இல்லை, நான் அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா கூட போதும், நான் குணமடைஞ்சிருவேன் அப்படின்னு விசுவாசித்தாள். கத்தர் மேல் அவள் அவ்வளவு விசுவாசம் வச்சதுனால ஆண்டவர் அவளை சுகமாக்கினார். 2வது உண்மையான விசுவாசம் என்ன செய்யும்னா, வாய்ப்புகளே இல்லாட்டாலும் சாக்கு போக்குகளை சொல்லாமல் இருப்பதை பயன்படுத்தி முன்னேற செய்யும். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, உண்மையான விசுவாசம் என்ன செய்யும்னா, வாய்ப்பே இல்லைன்னா வாய்ப்பு இல்லைன்னு ஒதுங்கிறாது.
வாய்ப்பில்லைன்னு ஒதுங்கிறாது. இன்னொரு வழியை கண்டுபிடித்து அவன் முன்னேற செய்யும் என்பதில் சந்தேகமே இல்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மூணாவது அவட்ட ஆண்டவர் கண்டுபிடிச்ச விசுவாசம், உண்மையான விசுவாசம் மற்றவர்கள் சொல்லி சொல்லி அல்ல, தள்ளி தள்ளி அல்ல, தானாக இயேசுவிடம் வர செய்யும். அதான் ரொம்ப முக்கியமானது. அன்பானவர்களே, உண்மையான விசுவாசம் என்ன செய்யும்னா அவங்களே கொண்டு வரும். உண்மையான விசுவாசம் உள்ளவங்க யாரும் என்ன செய்ய வேண்டியதில்லை, சொல்ல வேண்டியதில்லை, தள்ள வேண்டியதில்லை. சொல்லுங்க. ஏன்னா உங்களை சொல்ல வச்சா நல்லா, சொல்லவும் வேண்டியதில்லை, தள்ளவும். இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் செய்ய வேண்டியிருக்கு. சொல்லி 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 தள்ளி 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 வீட்டில் நிறைய அப்படி நடக்கு. வீட்டுக்காரரை, மனைவியை, பிள்ளைகளை, வீட்டில் யாராவது ஒருத்தர் சொல்லிட்டே இருக்க வேண்டியிருக்கு. சிலர் பாஸ்டரே போட்டு ஃபோனை போட்டு என்னக்கா வரல, சிஸ்டர் ஏன் வரல, இன்னைக்கு இந்த வாரம் வரல, வாங்க ஜபங்களுக்கு வாங்க சொல்லிகிட்டே இருக்கிறோம். சிலர் சொன்னாதான் அந்த வாரம் வரும், அதோட அடுத்த வாரம் அடுத்து ஃபோன் போடணும், அடுத்து ஃபோன் போட்டால் தான் வரும். அப்படிப்பட்ட நிலைமையில் சொல்லி கூப்பிட்டு பலவந்தம் பண்ணி ஆராதிக்க, ஜெபிக்க, வீடுகளில் ஜெபிக்க வைக்கிறதுக்கு சொல்கிறாங்க. ஐயோ, நான் பிள்ளைகிட்ட போராட வேண்டியிருக்கு பாஸ்டர். அப்படி சொல்லி சொல்லி ஜெபிக்கிறவங்க உண்மையாக ஜெபம் பண்ணுவாங்க நினைக்கிறீங்க? இல்லை, சொல்கிறதுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அப்படிதான் ரெண்டு விதமான கூட்டம் இயேசுவை தொட்டது. ஒன்று, இந்த பெண்ணும் தொட்டால், நிறைய பேரும் தொட்டாங்க. ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்? எல்லாரும் இடித்தார்கள், இவள் தான் தொட்டாள். எல்லாரும் தொடல, என்ன செஞ்சாங்க? இடிச்சாங்க. எப்படி? எல்லாரும் ஒருத்தர் இடிச்சு இன்னொருத்தர் கூட்டத்துக்குள்ள இடிச்சதுனால இவங்களா போய் தொடரலாம், தொடல. இன்னொருத்தர் இடிச்சதுனால இயேசுநாதர் மேல இடிச்சாங்க. இவா மற்றவங்க இடிச்சதுனால இடிக்கல, வேணும்னே தொட்டா, விரும்பி தொட்டா வஸ்திரத்தின் ஓரத்தை. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ரெண்டு விசுவாசி இருக்கு. ரெண்டு விசுவாசி. ஒரு விசுவாசி எப்படி? அடுத்தால் இடிச்சா தான் இயேசுநாதர் போய் இடிக்கும், அடுத்தால் இடிச்சா தான் சபைக்கு வரும், அடுத்தால் குத்துனா தான் வரும், அடுத்தால் திட்டினா தான் வரும், இன்னொரு ஆள் சொன்னா தான் வரும். சொல்லி சொல்லி இடிச்சு இடிச்சு தட்டி தட்டி கொண்டு வந்து சேர்க்கணும். சில பிள்ளைகளை அப்பா அம்மா சொல்லி சொல்லி தட்டி தட்டி தான் கொண்டு வருதுங்க. அப்படித்தான் செய்ய வேண்டியது இருக்கு. ஆனால் சிலர் அப்படி இல்லை, அவங்களே வருவாங்க. ஏன்னா உள்ளத்தில் அந்த உண்மையான விசுவாசம் இருக்குல்ல, அது ஆண்டவர் மேலே தாகத்தை ஏற்படுத்தும். நன்மையை புரிஞ்சுக்குவாங்க. கர்த்தர் நல்லவன்றதை ருசித்து பார்த்துருக்குறாங்க. ஒரு நாளும் கர்த்தரை விட மாட்டாங்க. தேவன் மேலே அவ்வளவு அன்பும் இரக்கமும் ஆண்டவர் மேலே தாகம் இருக்கிறதுனால ஒருத்தர் கூட சொல்ல வேண்டியதில்லை. இவங்க அடுத்த ஆளுக்கு சொல்கிற அளவுக்கு இவங்க விசுவாசம் உள்ள ஆளாக இருக்கிறாங்க. நீங்கள் ஆண்டவர் இடிக்கிறாளா, நீங்கள் ஆண்டவர் தொடுறாளான்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஹலோ, தேவன் ஆண்டவரை இடிக்கிறாளா, தொடுறாளா? நாம் ஆண்டவரை தொடுற ஆளாக இருக்கணும். இடித்தவனுக்கெல்லாம் வல்லமை புறப்படாது, தொட்டவனுக்கு தான் வல்லமை புறப்படும் ஆண்டவர் தெரிந்து. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். நானாக இயேசுவை தொடும்போது எனக்கு வல்லமை புறப்படுகிறது. எங்கள் அம்மா என்னை இடித்து விட்டா வல்லமையே புறப்படாது. கர்த்தர்ட்ட ஒன்றும் பெற மாட்டோம். நாம வாஞ்சியாக கர்த்தரை தேடுனா அவர் ஆசீர்வதிப்பார். ஆனால் யாருக்காகவோ நான் வந்தேன்னா ஒரு ஆசீர்வாதமும் இல்லை. இங்கே வந்திருக்க தேவனுடைய பிள்ளைய, இயேசுவை நீங்கள் விரும்பி வரணும். நீங்கள் ஆண்டவர்கிட்ட எதிர்பார்த்து வாங்க, அவரை நேசித்து வாங்க. கர்த்தர் வல்லமை உங்கள் மேலே நிச்சயமாக வரும். அவர் உங்களை கைவிட மாட்டார். அன்பானவர்களே, உண்மையான விசுவாசம் ரொம்ப முக்கியமானது. உண்மையான விசுவாசத்திற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அன்பானவர்களே, ஆமென். எல்லாரும் நோக்கம் இல்லாமல் அவரை தொட்டாங்க, இவர் நோக்கத்தோடு தொட்டா என்பதை வாசிக்கிறோம். அஞ்சாவது ஒருத்தரை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். கானானிய ஸ்திரீ. கானானிய ஸ்திரீ மத்தேயு 15ஆம் அதிகாரம், ஆமென், 28ஆம் வசனத்தில் எப்படி இருக்கு? உன் விசுவாசம் பெரியது என்று அவளை பார்த்து சொன்னார். நிறைய பேர் விசுவாசத்தை, இந்த 5 பேர் விசுவாசத்தை இயேசு கூர்ந்து கவனித்தார். ஆமென். ஆண்டவர் பக்கத்தில் வந்த நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் சிலருடைய விசுவாசம் உயர்ந்ததாக இயேசு பார்த்தார். இந்த பெண் தன்னுடைய பிள்ளைக்காக ஆண்டவர்கிட்ட மன்றாடுகிறாள். இயேசுவே, என் பிள்ளைக்கு சுகத்தை தாரும், என்னுடைய குமாரத்தை வேதனைப்படுகிறாள், நீ குணமாக்க வேண்டும் என்று இந்த கானானிய ஸ்திரீ தன் பிள்ளைக்காக ஆண்டவர்கிட்ட கதற. ஆண்டவர் நடந்துகிட்டே இருக்கிறார். அவர்கிட்ட ஒரு வார்த்தையுமே சொல்லலை. ஆண்டவர் ஒன்றுமே பேசலை, கண்டுகொள்ளவே இல்லை அவளை. மறுபடியும் கேட்குறான். சீசர் சொல்கிறாங்க, ஆண்டவரே, இவளை ஏதாவது சொல்லி அனுப்பிவிடும் ஆண்டவரே. அவள் ஆண்டவர்கிட்ட தொடர்ந்து கேட்டுக்கொண்டே வருகிறாள். இயேசு சொல்கிறாரு, நான் காணாமல் போன இஸ்ரவேலுக்காக வந்தேனே ஒழிய அந்நியருக்காக அல்லன்னு சொல்கிறார். இவள் அவமானப்படுத்தின மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கு. ஆண்டவர்கிட்ட கோவப்படலை, மறுபடியும் கேட்குறான், ஆண்டவரே, என் பிள்ளைக்கு இறங்கும் என்று சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, பிள்ளைகளின் அப்பத்தை
நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்லன்றார். இவா சொன்ன பதில் தான் ஆச்சரியமானது. மெய்தான் ஆண்டவரே, ஆனாலும் பிள்ளைகள் சாப்பிடும் துணிக்கைகள் மேஜையிலிருந்து கீழே விழுமே, அதையாவது நாய்க்குட்டிகள் சாப்பிடுமே. ஆண்டவரே, அந்த அப்பம் எனக்கு கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, அதிலிருந்து கீழே விழுந்த அந்த துணிக்கை இருக்குல்ல, அந்த அப்பத்தின் துளிகள், அதையாவது எனக்கு தாரும் ஆண்டவரே, என் பிள்ளைக்கு சுகம் தாருன்னு கெஞ்சுகிறாள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவளை பார்த்துட்டு சொன்னார், உன் விசுவாசம் பெரியது என்று. இயேசு கிறிஸ்து எப்போதும் அவமானப்படுத்துகிறவர் அல்ல, அவள் கண்டுகொள்ளாதவர் அல்ல. அவள் வேதனைப்படுத்த வேண்டும் என்று இயேசு ஒருபோதும் நினைப்பதில்லை. ஏன் இயேசு இங்கே இப்படி நடந்து கொண்டார்? எங்கேயும் இயேசு நடந்து கொள்ளாத விதத்தில் இந்த பெண்ணிட்ட ஏன் அப்படி நடந்து கொண்டாள்? இயேசு ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா, அவளை வேதனைப்படுத்தும் நோக்கம் அல்ல, இவள் விசுவாசத்தில் உறுதியாக நிற்கிறாளா என்பதை பார்ப்பதற்காகவும், எல்லாருக்கும் முன்பதாக அவள் விசுவாசத்தை கனப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும், அவளை டெஸ்ட் பண்றதுக்காக ஆண்டவர் பேசினார ஒழிய அவள் மனசை அழ வைக்கணும்னு இயேசு பேசவே மாட்டார். அல்லேலூயா. இவளுடைய வாழ்க்கையில் 3 காரியத்தையும் சொல்ல விரும்புகிறேன். இந்த கானானிய ஸ்திரீட்ட கர்த்தர் கண்ட உண்மையான விசுவாசம் என்ன தெரியுமா? உண்மையான விசுவாசம் அவமானங்களை பெரிதுபடுத்தாமல் ஜெபிக்க செய்யும். அல்லேலூயா. அவமானங்களை பெரிதுபடுத்தாதுங்க. மனுஷன் உண்மையான விசுவாசம் இருந்தா அவமானங்களை பெருசுப்படுத்தாது. இந்த உலகம் சொல்லும், நீ இன்னுமா அவர்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க, அவர் தான் உன்னைய கண்டுக்கிடலையே, அவர் உன்னை அவமானப்படுத்துகிறார். சில நேரங்களில் இந்த சீசைகளுக்கு அப்படி ஆயிடுச்சுது. இவ ஓயாம தொந்தரவு பண்ற, அவளை அனுப்பிவிடும்னு சீசைகளே சொல்றாங்க. நல்லா கவனிங்க, எல்லாமே பைபிள் எழுதப்படலை. சுற்றி நிற்கிற இவ்வளோ தூரம் பேசின பிறகு இவ எதுக்கு ஆண்டவரை பின்பற்றுகிறார் என்றுதான் உலகம் பார்த்து சொல்லும். ஆனால் அவளுக்கு தேவை, என் பிள்ளை சுகமாக வேண்டும் என்கிற அக்கறை அவளுக்கு இருந்தது. விடாமல் கர்த்தரை பற்றி கொண்டே வந்தாள். நான் சொல்றேன், ஜெபம் பண்ற தேவ பிள்ளையே, நீ அவமானத்தை பார்க்காத, கர்த்தரை தொடர்ந்து ஜெபம் பண்ணு. உண்மையான விசுவாசம் என்பது தொடர்ந்து ஜெபிக்க செய்யும். அவமானங்களை பெருசா என்னது? இந்த உலகம் உன்னுடைய வாழ்க்கையின் உண்மைத்தன்மையை, உண்மையான விசுவாசத்தை பார்க்காது. கர்த்தர் தான் உண்மையான விசுவாசத்தை உனக்குள்ள பார்ப்பார் ஆண்டவர். இந்த உலகம் உனக்கு உண்மை விசுவாசம் உண்மையானதுன்னு உலகத்துக்கு தெரியாது. அது பைத்தியம் சொல்லும், பிழைக்க தெரியாதுன்னு சொல்லும், இப்படி போய் அலைவாளன்னு சொல்லும், இங்கேயா நிற்கிற, இப்படியா ஜெபிக்கிற என்ன இந்த உலகம் சொல்லதான் செய்யும். இன்னைக்கு எத்தனை விசுவாசிகள் இப்படி சொல்றாங்க தெரியுமா? என்ன இப்படி எல்லாம் சொல்றாங்க பாஸ்டர், குடும்பத்தில் சொந்தக்காரங்க இப்படியெல்லாம் சொல்றாங்க, போய் நீ அங்கே போயிருக்கியான்னு கேட்குறாங்க, இதெல்லாம் செய்யணுமான்னு சொல்றாங்க, நீ எதுக்குன்னு சுகம் கொடுத்தாருன்றதுக்காக ஞானசானம் எடுத்தியான்னு கேட்குறாங்க, இப்படியெல்லாம் நீ பைத்தியக்காரி ஆயிட்டேன்னு சொல்றாங்க. ஒருவேளை உலகம் உங்களை பார்த்து அவமானப்படுத்தலாம், ஏளனமாய் சொல்லலாம், கர்த்தருக்காக நீ முன்னேறுவதை இது உலகம் அவமானமாக நினைக்கலாம். ஆனால் உண்மையான விசுவாசம் உனக்குள்ள இருந்தா அவமானங்களை பெரிதுபடுத்தாது. இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ணுங்க, இன்னும் அதிகமாக கர்த்தரை தேடுங்க. கர்த்தர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார், கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை, நான் உங்களுக்கு சொல்றேன், உண்மையான விசுவாசம் அவமானங்களை பெருசா நினைக்கவே நினைக்காது. அவமானப்படுத்துறவங்களை நீங்க கண்டுகொள்ளாதீங்க. நம்பர் 1, உங்களை யார் அவமானப்படுத்துறாங்களோ அவங்கள டச் பண்ணாதீங்க. அவங்ககிட்ட போய் மோதிக்கிட்டு நிற்காதீங்க, முறைச்சிக்கிட்டு நிற்காதீங்க, அவமானப்படுத்திட்டியான்னு வம்புக்கு நிற்காதீங்க. நீங்கள் கண்டுகொள்ளாதீங்க, கர்த்தரை மாத்திரம் பற்றி கொள்ளுங்க. அவமானப்படுத்துறவங்களுக்கு முன்னாடி இயேசு சொல்வார், இவ தான் உண்மையான விசுவாசம் உள்ளவள்னு சொல்கிற நாள் வரும், 2, நல்ல கவனிங்க, உண்மையான விசுவாசம் பதில் இல்லாவிட்டாலும் ஜெபிக்கும், பதிலே இல்லாட்டாலும் ஜெபிக்கும். ஜெபத்துக்கு இன்னும் பதில் வரலையா விடாது, பதில் கிடைக்கிற வரைக்கும் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும். இவ போயிடல, முதல்ல இயேசு கண்டுக்கிடாமல் போனார்ல, அப்பவுமே இவ போயிருந்தான்னா அவள் அற்புதங்களை கண்டிருக்க முடியாது. அவர் திரும்பி பார்க்குற வரைக்கும் அவள் ஜெபித்து கொண்டே போனாள். 3வது, அவட்ட இயேசு பார்த்த உண்மையான விசுவாசம் என்ன தெரியுமா? உண்மையான விசுவாசம் எந்த வார்த்தைகளையும் ஏற்றுக்கொள்ளும். சொல்லுங்க, உண்மையான விசுவாசம் எந்த வார்த்தைகளையும் ஏற்றுக்கொள்ளும். நான் கண்ட ஆச்சரியம் என்னவென்றால், அவர் சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை நாய்களுக்கு போடுவது நல்லதல்ல. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ யாரு? நீ நாய். இது பிள்ளைகளுக்கு நான் வச்சிருக்கேன். அப்படியா? அது உண்மையா? ஏசுநாதர் மற்றவங்களுக்குலாம் சுகம் கொடுக்கவே இல்லையா? கானானிய ஸ்திரியை பார்த்து நீ நாய், உனக்கு இல்லை இந்த அற்புத சுகம்னா சொன்னார்னா அது உண்மையா? இல்லை, அப்படி சொல்ல. ஆனால் அந்த வார்த்தை தானே. அவளை பார்த்து நாயின்னு நீங்கள் நாயின்னு நினச்சிருப்பியா? ஐயோ, கடுமையான கோபம் வந்துடும். நாயின்னு சொல்ல வேண்டாம், சிம்பிளாக சொன்னாலே போதும், முடிஞ்சு போச்சு கதை. அக்கினி பற்றி எரியும். சோத்திரம்.
அவ சொல்கிறா, மெய்தான் ஆண்டவரே. அது ரொம்ப ஆச்சு, எனக்கே புரியல. ஆமாப்பா, நான் நாய் தான்ப்பான்னு சொல்கிறேன். நான் நாய் தான் ஆண்டவரே, ஆனாலும் பரவாயில்ல, இந்த நாய்க்கு கூட கொஞ்சம் பிச்சை போடுங்கன்றா. இந்த நாய்க்கு கூட கொஞ்சம் துணிக்கையில் விளட்டும், அதை கூட நான் எடுத்துக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துனுடைய வாயிலிருந்து வருகிற எந்த வார்த்தையானாலும் ஏற்றுக்கொள்ளும் வார்த்தையாக இருக்கட்டும். ஹல்லேலூயா. மெய்தான் ஆண்டவரேன்னு சொன்னான். ஆண்டவர் சொல்லும் கடிந்து கொள்ளும் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் தரும் ஆசீர்வாதமான வார்த்தைகளையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்களை கடிந்து கொண்டாலும் சரி, அந்த வார்த்தைகள் உங்கள் மேலே அன்பைத்தான் அதிகமாக்குமே ஒழிய ஒரு நாள் உங்களை அவரை விட்டு பிரிக்காது. அவளை நாயின்னு சொன்னாலும் ஆண்டவர் மனசு சொல்லும், நீ என் பிள்ளைன்னு சொல்லும். இயேசுவின் வாய் தான் அவளை என்ன சொல்லுச்சு? நாயின்னு சொல்லுச்சு. இயேசுவின் மனசு சொல்லுது, மகளே இல்லை, என் பிள்ளை என்று தான் அவருடைய மனசு சொல்லும். ஒரு நாளும் இயேசு அவர் அவமானப்படுத்துகிறவர் அல்ல. இவளோ இயேசுவை சரியாக கையாண்டாள். இயேசு பேசின வார்த்தைகளுக்கு மாம்சத்தின்படி ரியாக்ட் பண்ணியிருந்தா அன்னைக்கு காரியங்கள் கெட்டு போயிருக்கும். இயேசுவினுடைய வார்த்தைகளுக்கு இவள் சரியாய் ரியாக்ட் பண்ணதுனால, பதில் சொன்னதுனால இவளுக்கு அற்புதம் நடந்தது. நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் என்னை பார்த்து என்ன வார்த்தை சொன்னாலும் நான் சரண்டர் ஆகிடுறேன். இன்றைக்கி இந்த காலையில் நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்க. கானானி ஸ்திரியை போல கர்த்தர் எனக்கு என்ன வார்த்தை சொன்னாலும் என்னை அர்ப்பணம் செய்கிறேன். அவருடைய செய்தியின் மூலமாகவோ நான் வேதத்தை வாசிக்கும் போதோ என்னை ஆண்டவர் கடிந்து கொண்டாலும் சரி, சிட்சித்தாலும் சரி, என்னை திட்டினாலும் சரி, ஆண்டவர் என்னை பேசினாலும் சரி, என்னை உணர்த்தினாலும் சரி, ஆண்டவர் எனக்கு என்ன சொன்னாலும் சரி, நான் கீழ்ப்படுகிறேன். ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒரு நாளும் எதிர்த்து நில்லாதபடி அல்லது கோபப்படாதபடி கர்த்தர் சில நேரங்களில் உங்களுக்கு நேராக தம்முடைய வார்த்தைகளை தேவன் அனுப்புவார். அப்பொழுது ஆண்டவரே, உண்மைதான் ஆண்டவரே, நீ சொல்லுகிறபடிதான் நான் இருக்கிறேன் ஆண்டவரே. சில நேரம் சொல்லுவா, நீ ரொம்ப பொறாமப்படுறேன்னு பாரு, நீர் என்ன சொல்றதுன்னு சொல்லக்கூடாது. உண்மைதான் ஆண்டவரே, நான் என்னை மன்னியும் ஆண்டவரேன்னு சொல். எதெல்லாம் கர்த்தர் நம்மளை கண்டித்து உணர்த்துகிறாரோ, ஓ விசுவாசத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் கண்டித்தால், ஆமா ஆண்டவரே, மெய்தான் ஆண்டவரே சொல்ல முடியுமா? கர்த்தர் பொய் சொல்ல மாட்டாரு. நம்முடைய வாழ்க்கையில் உள்ளத்தின் அந்தரங்கத்தில் காணப்படுகிற சில குற்றங்களை, பாவங்களை கர்த்தர் சுட்டி காண்பிக்கும் போது மெய்தான் ஆண்டவரேன்னு சொல்ல எத்தனை பேர் ஆயத்தம்? சேர்ந்து சொல்லுமா, மெய்தான் ஆண்டவரே. சொல்ல மாட்டீங்களே, மெய்தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்வார், மகளே, இந்த விஷயத்தில் குறைவுள்ளவனாய் இருக்கிறாய், ஆதியிலிருந்து அன்பை விட்டு விட்டாய், முன்பு போல ஜெபிக்கவில்லை, முன்பு போல வேதத்தை வாசிக்கவில்லை, முன்பு போல ஊழியம் செய்யவில்லை, முன்பு போல நீ இல்லை என்று ஆண்டவர் சொல்லும் போது நெஞ்சில் கை வைத்து சொல்ல முடியுமா? மெய்தான் ஆண்டவரே, நான் குறைவுள்ளவனாய் இருக்கிறேன், நீர் விரும்புகிற பாத்திரமாக என்னை மாற்றும் என்று எழுமி நின்று ஜெபம் பண்ண போறேன் கர்த்தர் சமூகத்தில். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுமி நின்று, ஆண்டவரே, மெய்தான் ஆண்டவரே, நீர் என் உண்மையான விசுவாசத்தை காணும்படிக்கு என்னோடு கூட பேசும் ஆண்டவரே, என்னோடு பேசும் ஆண்டவரே. இந்த காலவேளையில் பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வார்த்தைகளை நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிவாயானால் கர்த்தர் தருகிற பெரிய ஆசீர்வாதங்களை உங்கள் கண்கள் காணும்படி ஆண்டவர் கிருபை செய்வார். ஓ, உங்களுடைய அர்ப்பணிப்பு இல்லாத வரைக்கும் தேவன் உங்களை தொட முடியாது. எந்த மனுஷன் தேவனுக்கு கீழ்ப்படுகிறானோ அப்பொழுதே கர்த்தருடைய வார்த்தை அவங்க மேல வரும். ஆண்டவர் தொடுவார், ஒரு பெரிய அற்புதம் உண்டாகும். தேவனுடைய பிள்ளைகளே, எதற்காக நீ இயேசுவை தொங்கிக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டவர்களுக்கு முன்பதாக இந்த கானானிய ஸ்திரீ சுகமடைந்து அற்புதத்தை பெற்று சொல்லியிருப்பாள், என் இயேசு என்னை கைவிடவில்லை, என் பிள்ளையை குணமாக்கினார் என்று ஊருக்கே சொல்லியிருப்பாள். தேவ பிள்ளையே, உன்னை சாட்சியாக தேவன் நிறுத்துவார். மகளே, இன்னைக்கு இந்த காலையில் உங்க வாழ்க்கையில தேவன் சுட்டி காண்பித்த எச்சரித்த வார்த்தைகளுக்கு உங்கள் அர்ப்பணம் செய்றீங்களா? உங்க சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை ஜெபம் பண்றீங்களா? தயவு செய்து சொல்றேன், உங்க சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் விரும்புவது போல என்னை மாற்றியருளுங்க ஆண்டவரே. நீங்க என் வாழ்க்கையில கண்டுபிடிக்கிற ஆண்டவர் உண்மையான விசுவாசத்திற்காக ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில கண்டுபிடிக்கிறதான குறைவுகளுக்காக ஸ்தோத்திரம். அந்த குறைவுகளை ஆண்டவரை மாற்றிக்கொள்ள எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. என்னை மாற்றும் என்று கேளுங்க. எல்லாரும் சொல்ல, என்னை மாற்றும் ஆண்டவரே, நீர் விரும்புகிற பாத்திரமா என்னை மாற்றும் ஆண்டவரே.
இன்னும் ஆங்காங்கே என் உள்ளத்துக்குள்ள சில தேவையில்லாத காரியம் கிடக்கிறது. கர்த்தர் அதை எடுத்து தூர போடுவீராக இயேசுவே. என் வாழ்விலே தேவையற்றவைகள் எடுத்து போடுவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. யாரோ சொல்றதுனால இல்ல, நானே தாகமாய் கர்த்தரை தேட எனக்கு உதவி செய்யும்படியால் ஜெபிக்கிறோம். ஆபிரகாமை போல உண்மையாய் கீழ்ப்படிய ஆண்டவரே, உண்மையாய் விசுவாசிக்க தேவன் கிருபை செய்யுங்க. அவனை போல பொறுமையாய் இருக்க, காத்திருக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் ஆண்டவரே. ஆண்டவர் நல்லவர், நல்லவர், நல்லவர் ஆண்டவரே. எல்லாரும் சொல்ல முடியுமா? தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பெரியவர் ஆண்டவரே. உங்க இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நன்றி ஆண்டவரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் கைத்தட்டி, நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். கர்த்தரின் கை உருகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. கர்த்தரின் கை உருகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. சொல்லுங்க, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன் அரணே. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன் அரணே. தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வான். தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வான். சொல்லுங்க, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார். நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார். உங்களுக்காக ஜெபம் பண்ண விரும்புகிறேன். உண்மையா கண்களை எல்லாரும் மூடி இருக்கும் போது உங்க கூட ஆண்டவர் பேசியிருந்த வார்த்தைகளை, ஹல்லேலூயா, இன்னைக்கு காலையில கர்த்தர் நம்ம கூட இடைப்பட்டிருக்கிறார். கர்த்தர் வருகை மட்டும் ஆண்டவருக்காக உண்மையான விசுவாசம் உள்ளவங்களை வாழ கர்த்தர் கிருபை செய்யட்டும். ஹல்லேலூயா. உங்க கூட கர்த்தர் பேசியிருந்தா மற்றவங்களை பார்க்க வேண்டாம், உங்க கையை ஆண்டவர் பார்க்கட்டும். கரமுயர்த்தி கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் வாழ்வில் பெரிய மாற்றங்களை தாரும். இந்த கானானிய ஸ்திரீ சொன்ன மாதிரி நானும் சொல்றேன், மெய்தான் ஆண்டவரே, மெய்தான் ஆண்டவரே. என்னை சுட்டி காண்பித்தவைகள் எல்லாம் மெய்தான் ஆண்டவர். அன்புள்ளவரே, இந்த கால வேளைக்காக நன்றி. வார்த்தைகளை கேட்ட அத்தனை பேரையும் ஆசீர்வதி. உங்க கிருபை அவரோடும் இருக்கட்டும். எங்களை தாழ்த்துறோம், எங்களை சரண்டர் பண்றோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் உருவாக்கும் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். உருவாக்கும் எங்களையும் பார்த்து நீ சொல்லணுமே, உன் விசுவாசம் பெரிதென்று, இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்த்ததில்லை என்று நீ சொல்லணுமே. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லணுமே. கர்த்தாவே, எங்கள் விசுவாசம் உயரட்டும் ஆண்டவரே. சூழ்நிலைகளை தாண்டி, தடைகளை தாண்டி, போராட்டங்களை தாண்டி, மனசோர்வுகளை தாண்டி எங்கள் விசுவாசம் வளரட்டும். காலையில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆவிக்குரிய ஜீவியத்தில் அவங்களை ஆசீர்வதித்து குடும்பத்திலும் பொருளாதாரத்திலும் உயர்த்தி கர்த்தருக்காக சாட்சியாக நிற்க பண்ணும். கர்த்தர் கூட இருங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.